விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தனஸ்தானத்தில் தனாதிபதியோடும் மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிரனோடும் சேர்ந்து அமர்ந்து யோக பலத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை, அதாவது 7/7/2024 முதல் 13/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே சூரிய பகவானும், 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புத பகவானும், அவரோடு பஞ்சமாதிபதி யோகாதிபதியாகிய சுக்கிர பகவானும், 4ஆம் இடத்திலே கேது பகவானும், பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் பகவானும், 12ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமமோ அல்லது வேதியோ இல்லை. அப்போ நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அனுதினமும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024 அன்று திதி வளர்புரை துவிதியை திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக வருகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் சுப முகூர்த்த நாள். அடுத்து திங்கட்கிழமை 8/7/2024 திதி வளர்புரை திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 9/7/2024 திதி சதுர்த்தி திதியும் காலை 9 மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சதுர்த்தி தினமாக அந்த செவ்வாய்க்கிழமைக்கு வருகிறது. அடுத்து புதன்கிழமை 10/7/2024 திதி காலை 8:30 மணி வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது. பகல் 11:30 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அதாவது புதன்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை 11/7/2024 திதி காலை 10 மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பின்பு சஷ்டி திதியும் வருகிறது. மதியம் 2 மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் வருகிறது. அன்று சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக வருகிறது வியாழக்கிழமை அன்னைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/7/2024 திதி பகல் 12 மணி வரை சஷ்டி திதியும் அதன் பின்பு சப்தமி திதியும் வருகிறது. மாலை 4:30 மணி வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரமும் வருகிறது. அன்றும் சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 3வது சுப முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமை 13/7/2024 திதி மதியம் 2 மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி, அதே போல் இரவு 7 மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாளாக சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மிதுனராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் பொதுவாக ஏற்றமே காண்பீர்கள். தனஸ்தானத்தில் அமர்ந்த புத பகவான் பணப்பொருளாதாரத்தில் நிம்மதியான தன்மையை தருவார். கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமாக இருக்கும்.
கடன் நோய் வம்பு வழக்குகளிலிருந்து மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரியான நேரத்தில் தவணை, வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல் இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வராக்கடன்கள்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் காணும் யோகம் உண்டு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவுக்கிற வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சில நபர்களால் உங்களுக்கு புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் ஒரு நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். இதுவரை இருந்த சுணக்கங்கள்லாம் மாறி நல்ல லாபம் தரக்கூடிய வாரமாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அமையக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான வாரம். எதிர்பார்த்த பல விஷயங்கள் நன்மைகளோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் லாபகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். பெரிய அளவில் பாதிப்பில் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடையாது. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கூடிய யோகம் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகள் நிறைய கிடைக்கும். இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால சுபமங்கலத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. லாபமான வாரமாக உங்களுக்கு அமையும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம். ஆசிரியர் மாணவர் உறவு, சக மாணவருடைய நட்பு, அன்பு, அரவணைப்பு, எடுத்த செயல்களை முடிப்பதற்கான வாய்ப்புகள், விளையாட்டுத்துறை, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இவெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதெல்லாம் மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகங்கள் நிறைய இருக்குது. இருந்தபோதிலும் விரையாதிபதியாகிய சுக்கிர பகவான் சேர்றதுனால கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதே நேரத்தில் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுவதை தவிர்த்தலும் நலம் தரும். லாபங்கள் கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிதல் இந்த வாரத்தில் சிறப்பாக நடைபெறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும், அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபமும் கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் யோகத்தை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், லாபங்கள் கிடைக்கும். தொழில் நிலைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயமும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நன்மையும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. வாழ்த்துக்கள்.